நாங்க வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். நாங்க வந்து ராமசாமியை பின்பற்ற ஆட்கள் கூட நீங்க வச்சுக்கோங்க. நாங்க அது பேசுறோம். அவர் தான் சொன்னார், அவர் தான் விடுதலை சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு இதுல என்ன பாக்குறோம்னா, விடுதலையில் எழுதுறாரு, ராமசாமி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, காதலுங்கிறது ஒரு அற்ப விஷயம்னு எழுதுறாரு. அதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போகக்கூடாதுன்னு எழுதுறாரு. அந்த பிளாக் புக்ல கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோம்னா இன்னொன்று எழுதுறாருன்னா, காதலை வச்சு தான் சாதி அழிக்க முடியுங்கிற. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றது? இது ரெண்டுமே வந்து ரொம்ப முரணான கருத்து இல்லையா? இதை நீங்க அற்ப விஷயம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வச்சு தான் இப்போ நாங்கள் எதை பின்பற்றணும்? நான் காதலிக்கவா வேண்டாமா? அந்த கேள்வி தான் அந்த இதில் கேட்டிருப்போம், அந்த சின்னதில் கேட்டிருப்போம். இப்போ நான் காதலிக்கமா வேணாம்னு கேட்டபோது தான் அவனுக்கு வந்து அந்த ஃபோன் கால் வரும். அதில் வந்து ஒரு தெலுங்கு பாடல் வரும். அதை எடுத்து அந்த பையன் பேசுவாப்புல. அப்போ தான் கண்டுபிடிப்போம். அப்போ நீ எழுத்த மாதிரி உட்காந்து நீ ஏன்ட்ட இவ்வளோ நேரம் யார் தமிழர்னு அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ ஆவடத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. அது சொல்லுவான். அப்புறம் வந்து முக்கியமாக என்னன்னா, இப்போ ஈவே ராமசாமி அவர்களே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ராமசாமியை பின்பற்ற ஆட்கள் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் அது பேசுகிறோம். அவர் தான் சொன்னார், அவர் தான் விடுதலை சொல்லிட்டு போயிருக்காரு. தமிழன் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்றால் தமிழர் அல்லாதவர் தமிழர் காரியத்தில் தலையிடக்கூடாது. இதை சொன்னது ஐயா ஈவே ராமசாமி அவர்கள்.